அபியோட அப்பா வந்து என்ன பண்றாரு, ராகவோட ஃப்ரெண்டு வந்து காப்பாத்திறாரு. அதனால வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. உடனே வந்து அபி ஓடி போயிட்டு ராகவ கட்டி நன்றி சொல்றாங்க. "நீங்க வந்து எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்க தெரியுமா? ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்ங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சு அப்படியே வந்து அழறாங்க. உடனே வந்து எல்லாரும் பார்த்துட்டு, "பாத்தியா குழந்தை மாரி எப்படி ஃபீல் பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ராகவ் வந்து எல்லாரும் இருக்கிறதால, அபிய வந்து அப்படியே வந்து தடவி குடுத்து, "சரி, சரி அழாத ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, ராகவ் வந்து அபியோட வீட்ல எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப நல்லா பழகுறாரு. அதேமாரி அவங்களுக்கு தேவையான உதவிகள் ரொம்ப நல்லா செய்றாரு. அவங்க அப்பாவையும் நல்லபடி வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறாங்க. இதனால வந்து அபி ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. "சரிம்மா இப்ப தான் நாங்க நல்லாயிட்டோம்ல, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதனால அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராகவ பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. அவருக்கு தேவையானதெல்லாம் செய்றாங்க. ராகவ வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அபி. இந்த சூழ்நிலையில வீட்ல வந்து ஒரு வந்து பூஜை நடத்துறாங்க. அப்போ வந்து கரெக்ட்டா ராகவோட ஃபைல வந்து வேணும்னே என்ன பண்றாங்க, சுந்தரி வந்து ஒளிச்சு வச்சுடுறாங்க. அந்த பழி வந்து அபி மேல விழுந்துடுது. அபி வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "நான் எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபைல வந்து ரொம்ப வந்து கசக்கி, அப்படியே வந்து அது மேல வந்து நெறைய இங்க்கெல்லாம் கொட்டி வேணும்னே வந்து சுந்தரி அப்படி போட்டுர்றாங்க. இதெல்லாம் வந்து அபி தான் பண்ணா, என்ன பழிவாங்க தான் பண்ணான்னு சொல்லிட்டு ராகவ் தப்பா நெனைக்கிறாரு. அபி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து அபிய போட்டு எல்லார் முன்னாடியும் திட்டிர்றாரு. அதனால அபி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அப்ப ராகவ் போய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ வந்து அஞ்சலி வந்து பேசுறாங்க. "இங்க பாரு நீங்க 2 பேரும் நல்லா இல்லன்னா, சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா, நான் வந்து என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஃபீல் பண்றாங்க. அஞ்சலிக்காக ராகவ் என்ன பண்றாரு, அபிகிட்ட போயிட்டு பேசி சமாதானப்படுத்துறாரு. அவங்களுக்கு சாப்பாடும் ஊட்டி விடுறாரு. இவங்க இப்படி சமாதானம் ஆயிட்டத பார்த்து சுந்தரி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து "என்னாச்சு இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கேட்குறாங்க. "இல்ல ராக்கி வந்து கட்டுற நாள் நாளைக்கு தான் வருது. அதனால தான்" அப்படின்னு சொன்னோனே, அதனால தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. இல்ல உங்க வீட்டுக்காரர் இல்லன்னு ரொம்ப கோவமா இருந்தீங்கல்ல, ரொம்ப கஷ்டமாவும் இருந்தீங்கல்ல" அப்படின்னோனே, "ஆமா அது ஒரு பக்கம் இருந்தாலும் என் தம்பிக்கு தான் என் உலகம். அவனுங்க இல்லாம நான் கிடையவே கிடையாது. என் 2 தம்பிகளும் எனக்கு உயிர். அதுவும் ராகவ் வந்து என்னோட வந்து பிள்ளை மாதிரி அப்படின்னு எனக்கே தெரியுமே. நீங்க தானே ராகவ் வந்து பார்த்து பார்த்து வளர்த்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா அபி" அப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகே. எப்படியும் ராகவ் வந்து நெறைய கிஃப்ட் தருவாரு. அதே மாரி எல்லாரும் கிஃப்ட் தருவாங்க. அப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு டீல்" அப்படின்னோனே, "என்ன டீலு?" உங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடைக்குதோ, அத இந்த அபிக்கு பாதி தரீங்களா? அப்போ உங்களோட சந்தோஷத்த இன்னும் ரெட்டிப்பாக்குறேன்" அப்படின்னோனே, "ம் எல்லா கிஃப்ட்டையும் நீயே வச்சுக்கோ அபி" அப்படின்னோனே, "அதெல்லாம் தெரியாது. பாதி கிஃப்ட் எனக்கு போதும்பா. மீதி போனா போது. நீங்களே வச்சுக்கோங்க" அப்படின்றாங்க. உடனே வந்து, "நீ இந்த மாரி குழந்தை மாரி பேசுறது தான் அபி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா கிஃப்ட்டும் உனக்கு தான் போதுமா" அப்படின்றாங்க. "வேணாம் வேணாம் பாதி போதும். இல்லன்னா உங்க தம்பி கோச்சுப்பாருப்பா" அப்படின்றாங்க. "சரி சரி ஓகே" அப்படின்னோனே, "சரி அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்றேன். நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து ரூமுக்கு வராங்க அபி. அங்க வந்து ராகவ் வந்து எதையோ மறைக்கிறாரு. "என்ன மறைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்ல." "அப்படியா? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. உடனே தள்ளி உட்கார்றாரு. "ஓ! தள்ளி வேற உட்கார்றீங்களா? இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல போய் உட்கார்றாங்க. உடனே பெட்டுக்கு முனையில போயிடுறாரு. "முன்ன போனீங்கன்னா கீழ தான் விழணும்" அப்படின்னோனே, அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. "எதுக்கு இவ்வளோ நெருக்கமா வந்து உட்கார்ற?" அப்படின்னோனே, "ஏன் நான் உங்க பொண்டாட்டி தானே, நெருக்கமா உட்காந்தா என்ன தப்பு? இங்க பாரு" உடனே ஆரம்பிச்சுடாதீங்க. "இன்னும் 8 மாசத்துல நீ போயிடுவ. நம்ம 2 பேரும் பிரிஞ்சுருவோம்" அப்படின்னு. "அதெல்லாம் விட்டு தள்ளுங்க புரியுதா? சரி என்ன கிஃப்ட் வந்து வச்சிருக்கீங்க சொல்லுங்க" அப்படின்னோனே, அதெல்லாம் சொல்ல முடியாது." "கிஃப்ட்டுன்னு உனக்கு எப்படி தெரியும்?" "எனக்கு தான் தெரியுதே கிஃப்ட்டுன்னு. எனக்கு நல்லா தெரியும். நீங்க ராக்கி பண்டிகைக்காக உன் அக்காக்காக தானே இதெல்லாம் வச்சிருக்கீங்க" அப்படின்னோனே, அப்படியே பார்க்குறாங்க. "எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்க உங்க அக்காக்காக இத வாங்கி வச்சிருக்கீங்க. அதனால என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறீங்க. சரி என்ன கிஃப்ட்டாவது சொல்லுங்க" அப்படின்னோனே, "அதெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது" அப்படின்றாரு. "அப்படியா? என்னனாலும் எனக்கு தெரிய தான் போகுது. ஏன்னா அதில பாதி எனக்கு தானே. என்னது உனக்கு பாதி? ஆமா. நானும் உங்களோட அக்காவும் 2 பேரும் சேர்ந்து பேசியிருக்கோம். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு பாதி கிஃப்ட் வேணும்னு. அவங்களும் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியாது புரியுதா? உனக்கு இந்த கிஃப்ட் கிடையாது. அத நீங்க சொல்லக்கூடாது. அஞ்சலி மேடம் சொல்லணும் புரியுதா? அதனால நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். எனக்கு அந்த கிஃப்ட் கிடைக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாங்க. பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. "நான் வாங்கின கிஃப்ட் இவளுக்கு போகுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இது முடியுது.